ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரெகுலரைசேஷன் கான்செப்ட். ரெகுலரைசேஷன்னா என்னன்னா, ஒரு சில டைம் நம்மளோட மாடல் வந்து ஓவர் ஃபிட் ஆயிரும். ஓவர் ஃபிட் ஆயிருந்தோம்னா என்னன்னா, நியூ டேட்டா, அதாவது நம்ம டெஸ்டிங் டேட்டாவுக்கு அது வந்து ஒழுங்காவே ஒர்க் ஆகாது. அதாவது நம்ம புதுசா ஏதாவது டேட்டா, ட்ரைனிங் டேட்டாவில இருந்து இல்லாம புதுசா ஏதாவது டேட்டா கொடுக்கும்போது அதுக்கு ஒழுங்காவே ஒர்க் ஆகாது. ஆனா மாடல் நல்லா லேர்ன் பண்ணியிருக்கோம், அக்யூரசி நல்லா வந்திருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா அதுல வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகாது. ஸோ இதுதான் ஓவர் ஃபிட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்றதுக்கு தான் ரெகுலரைசேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். இதை வந்து எப்படி சால்வ் பண்ணுன்னா, ஃபெனாலிட்டி ஆட் பண்ணி வந்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுது. இதுல வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்கு ரெகுலரைசேஷன்லயே. ஒண்ணு வந்து, ஸோ அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, ஓவர் ஃபிட்டிங்னால அந்த ஓவர் ஃபிட்டிங்னால வர ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்காக நம்ம வந்து ரெகுலரைசேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு பயாஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃப். அப்படின்னா பயாஸ்னா என்னன்னா, ஸோ சிம்பிள் அசம்ஷனையும் வந்து சம்டைம்ஸ் வந்து அது வந்து தப்பா சொல்லும் மாடல் வந்து. அதுக்கடுத்து வந்து அதனால வந்து ஸோ ஸ்மால் ஃபிளக்சுவேஷன் இன் ட்ரைனிங் டேட்டா, எரர் ஃப்ரம் சென்சிட்டிவிட்டி டு ஃபிளால். அதாவது ட்ரைனிங் டேட்டா மூலயமா நம்ம கொடுக்கும் போதே அது வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இது பண்றதுனால, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து ரெகுலரைசேஷன் கான்செப்ட்கே போறோம். ஸோ இதுல வந்து L1 அண்ட் L2 ரெகுலரைசேஷன் அண்ட் தேர்ட் ஒன் ட்ராப் அவுட் டைப்ஸ் வந்து இருக்கு. L1 ரெகுலரைசேஷன் அப்படின்னா என்னன்னா, அதை வந்து லாசோ ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா லாசோ ரெகுலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி ஃபெனாலிட்டி ஆட் பண்ணும்னா, அப்சல்யூட் மேக்னிடியூட் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி ஆட் பண்ணும். L2 வந்து என்ன பண்ணும்னா, ஃபெனாலிட்டி ஆட் பண்ணும்னா ஸ்கொயர்டு மேக்னிடியூட். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா, L1னா அப்சல்யூட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, L2னா ஸ்கொயர்டு மேக்னிடியூட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபெனாலிட்டி ஆட் பண்ணும் இந்த மேக்னிடியூட் யூஸ் பண்ணி. அவ்வளோதான் இதோட கான்செப்ட். இதை பத்தி டீட்டெயிலாக வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலரைசேஷன், ஒவ்வொரு ரெகுலரைசேஷனும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்றேன். அடுத்து ட்ராப் அவுட் டெக்னிக்னா சிம்பிள். என்னன்னா, நீங்க வந்து இப்போ வந்து அந்த ஓவர் ஃபிட்டிங் கான்செப்ட் ஆகுதுன்னா, ஒரு சில டைம் டேட்டாஸ் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும் போது மாடல் ஒழுங்கா லேர்ன் பண்ணிக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, தேவையில்லாத ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை அந்த மாதிரி டேட்டா பாயிண்ட்ஸை ரிமூவ் பண்ணிடலாம். எதை வச்சுன்னா, ட்ராப் அவுட் டெக்னிக் வச்சு. ஸோ அந்த ட்ராப் அவுட் டெக்னிக்கை வச்சு அன்னெசரி டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் 50%ஓ 30%ஓ 20%ஓ வந்து ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்றது வந்து ட்ராப் அவுட் டெக்னிக். ஸோ ட்ராப் அவுட் டெக்னிக் அதுக்காக யூஸ் பண்றாங்க. ஓகேவா? இது இப்படிதான் வந்து ஒவ்வொரு ஃபிட்டிங்ல வந்து ரெகுலரைசேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். ஓகே, ரெகுலரைசேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.